சுங்கடி சேலைகள். சுண்ணம் என்பது சமஸ்கிருதத்தில் வட்ட வடிவம் என்பது பொருள். வட்ட வடிவிலான புள்ளிகளை கொண்டிருக்கிறதுனால இந்த சேலைகளை சுங்கடி சேலைகள்னு சொல்கிறாங்க. சுங்கடி சேலைகளில் செய்கிறதுல கலை தேர்ந்தவர்கள் வந்து சௌராஷ்டர்கள் தான். 16ஆம் நூற்றாண்டில் திருமலை நாயக்க மன்னர் அவருடைய நெசவு தேவைக்காக அவர்களை மதுரையில் குடியமர்த்துறாரு. அதன் பின்பு இந்த சுங்கடி சேலைகள் இந்த தட்பவெப்ப நிலைக்கு ஏற்றவாறு இருக்கிறதுனால அதை அவங்களே உருவாக்குறாங்க. இந்த சுங்கடி சேலைகளில் கலை தேர்ந்தவர்களை நம்ம இப்போ போய் பார்க்க போகிறோம். அவங்க அதோட தனித்துவத்தையும் வரலாறையும் சொல்லுவாங்க. இது தவிர மத்திய அரசும் இதுக்கான புவிசார் இதுவும் கொடுத்துருக்குது. வணக்கம். என்னுடைய பேர் ஏகே ரமேஷ். என்னுடைய தந்தையின் பேர் ஏபி குப்புசாமி, தாயாரின் பேர் மகாலட்சுமி அம்மாள். நான் இந்த தொழிலுக்கு வந்து ஒரு 35 வருஷமாக இந்த தொழில் பண்ணிட்டே இருக்கேங்க. இது நான் படிச்சுட்டு வேலைக்கு போகிற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன் பட் எங்கள் அப்பா சொல்லுவார், இந்த மாதிரி எல்லோரும் வேலைக்கு போயிட்டோம்னா இந்த தொழிலை யாருப்பா கொண்டாடுறது? ஏன்னா ஒரு கலை, ஒரு கலையை நம்ம வந்து கொண்டாடணும்னா அடையாளம் வேணும். பிறந்ததுக்கு அடையாளம் வேணும். ஒரு நாட்டின் அடையாளம் மொழி, கலை, கலாச்சாரம். அவர் அப்படியே சொல்லிட்டு வந்தார். எங்களுக்கு அதில் ஈடுபாடு இல்லை அந்நேரம். இருந்தாலும் வந்துட்டு அவர் நிறைய சொல்லும்போது அந்த வல்லுநர்கள் அப்புறம் இந்த நார்த் இந்தியாவிலேருந்து வர்றவங்க அந்த யூனிக்காக என்னென்ன பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எப்போவுமே ஒரு கிராஃப்டை வந்து நம்ம வந்து விட்டுறக்கூடாதுங்க. நம்ம என்ன தான் படிச்சுட்டு மேலே போனால் கூட அந்த கிராஃப்ட்டுக்கு இருக்கிற மதிப்பு வந்து உலகத்துக்கு எதுக்குமே இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ தான் என்னுடைய புத்திக்கு பட்டு நானும் சரி இந்த கிராஃப்ட் என்ன தான் இருக்குது, இந்த கிராஃப்டில் நம்மளும் இறங்கினா என்னன்ட்டு வேலைக்கு போகிற அந்த ஐடியாவை விட்டுட்டு கிராஃப்ட்டுக்கு உள்ளே வந்தேன். அது வரைக்கும் இந்த கிராஃப்ட் பக்கமே வரல. ஏன்னா அவங்க சொல்லும்போது இயற்கை சாயத்தை பற்றி சொல்லும்போது மாட்டு கோமியம் வேணும்னுவாங்க, கவுடம் வேணும்னு சொல்லுவாங்க. என்னடா இது என்னமோலாம் கேட்குறாங்களே. இன்றைக்கி நம்ம எத்தனையோ ட்ரெஸ்ஸெல்லாம் வந்துருக்குது, எத்தனையோ கலர் வந்துருக்குது, இவங்க இன்னும் இந்த ஆதியிலே இருக்காங்களேன்ட்டு கொஞ்சம் மன வருத்தம். ஏன்னா இருந்தாலும் அதெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணி அப்புறம் அதை புரிஞ்சுக்கிட்டோம். இதோடைய தொழிலை வந்து எப்படி என்ன இந்த தொழிலுடைய மகத்துவம் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நான் இது பண்ணிகிட்டே இருக்கேங்க. ரிவைவல் பண்ணுறேன். இப்போ அந்த கிராஃப்டை ரிவைவல். அந்த காலத்தில் வந்து நம்ம ப்ளைனாகவே நெசவு பண்ணிட்டு இருந்துடும். அந்த நெசவு பண்ண துணி வந்து ப்ளைனாக இருந்துருக்குது. அதில் ஏதாச்சும் ஒரு அலங்காரம் பண்ணணும், அந்த ஆடையெல்லாம் அலங்காரம் பண்ணணும்ன்ட்டு அந்த காலத்து டிசைனர்ஸ் அந்த நெசவாளிகள் யோசனை பண்ணியிருக்காங்க. அங்கே நெசவு பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சாயந்தரம் ஆச்சுன்னா அந்த ஆற்றங்கரை, வைகை ஆற்றன் கரை, அது சிந்தின் சமவெளி நாகரிகன்ற மாதிரி வைகை ஆற்று நாகரிகம்னு சொல்லுவாங்க இது பற்றி. ஸோ அந்த அவங்க நெசவு பண்ணி முடிச்சோன்னா சாயந்தரம் ஆச்சுன்னா எல்லாம் வந்து மணல் மேலே உட்காந்து விளையாடுறது, கபடி ஆடுறது, குஸ்தி பண்ணுறது, அப்படி பொழுதுபோக்குவாங்க. ஆண்கள் பெண்களெல்லாம், பெண்கள் ஒரு பக்கம் ஆண்கள் ஒரு பக்கம் உட்காந்து இது பண்ணிட்டே இருப்பாங்க, பேசிட்டே இருப்பாங்க. அப்போது ஒரு டிசைனர் அன்றைக்கி இருந்த ஒரு சூழ்நிலையில் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இதை ஏதாச்சும் பண்ணணும், ஒரு புதுசாக ஏதாச்சும் ஒரு ஆடை அலங்காரம் பண்ணணும்ன்ட்டு யோசனை பண்ணும்போது மல்லாங்கப்படுத்தும் வானத்தை பார்த்துருக்காரு. அந்த வானத்தை பார்க்கும்போது அந்த அந்தி சாயும் பொழுது அந்த லேசாக இருட்டும் போது ஒரு சில நட்சத்திரங்கள் வானத்தில் தெரிஞ்சிருக்குங்க. அப்போ அந்த ஆளுக்கு ஒரு யோசனை ஓடி இருக்கு, இந்த வானத்தை வந்து சேலையாகவும் அந்த தெரியுது நட்சத்திரத்தை பாருங்கள், அது புள்ளியாக வந்து இவன் பாவிச்சிருக்கான். இவனுக்கு வந்து மனசில் பட்டிருக்கு. அப்படியே என்ன பண்ணியிருக்கான்னா, உடனே வந்துட்டு அங்கே இருக்கிறவங்ககிட்ட அந்த வானத்தை பாடுறா, சேலமாக இருக்குது, அந்த நட்சத்திர பாருன்னும் போது அந்த நாளை ஆக 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 இருட்ட வந்துட்டு நிறைய நட்சத்திரங்கள் வந்துடுச்சு. இவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தில் ஒன்றும் புரியலை. ரொம்ப மகிழ்ச்சியில் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுறாங்க, ஆடுறாங்க. பட் எல்லோரும் ஒரே ஒரு மனசாக இப்படி தான் நம்ம ஒரு புள்ளியை கண்டுபிடிக்கணும். அந்த வானத்தை பார்த்து நட்சத்திரத்தை பார்த்தாங்க சுங்குடி சேலை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது மதுரையை வந்துட்டு மன்னர் திருமலை நாயக்கர் ஆண்டுகிட்டே இருந்தார். 1623ஆம் வருடம் வந்துட்டு அப்போது நேராக அவர் என்ன பண்ணுறாரு, அவங்கள எல்லாரையும் இந்த பக்கம் அழைச்சிட்டு வந்துடுங்கன்ட்டு இங்கேருந்து மதுரையிலேருந்து அந்த பக்கம் வந்து எங்களை அழைச்சிட்டு இங்கே ஒரு நல்ல ராஜ மரியாதையோட ஒரு அழைச்சி வந்தாங்க. ஒரு நல்ல மரியாதை மகால் சுற்றி எங்கள் ஆளுகளை வந்து இருக்க சொன்னாங்க. இன்னும் மகால் சுற்றி சௌராஷ்டிர சமூக ஆள் நிறைய இருக்காங்க. பாவு நீட்டுறது, நெசவு பண்ணுறது, இயற்கை சாயம் போடுறது, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அப்போ நாங்கள் இங்கே வந்து குடியேறின உடனே என்ன பண்ணியிருக்கோம்னா, அரண்மனைக்கு தேவையான ஆடைகள்
அரச குடும்பத்திற்கு தேவையான ஆடைகள், அதே மாதிரி அம்மனுக்கு தேவையான, அம்மன் கோவிலுக்கு தேவையான பட்டாடைகளையும் நெசவு பண்ணி கொடுத்துட்டே இருந்திருக்கோம். இப்போது அந்த காலத்தில் வந்து இவங்க கண்டுபிடிச்சது எல்லாமே ஜென்ஸுக்கு தான், ஆண்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் கட்டுறது எல்லாமே பெண்கள் தான், இன்றைக்கும் வரைக்கும் பெண்கள் தான் கட்டுறாங்க. அப்போது பெண்கள் கட்டும்போது அந்த காலத்தில் கண்டுபிடிக்கும் போது லேட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி பயிற்சி பண்ணி 20,000 10,000 20,000 புள்ளி வந்துட்டு ஒரு மாதம் 20 நாள் 10 நாள் அப்படியே கொண்டாந்து ஒரு டைம் வரும்போது பார்க்கும்போது 2 நாளில் 20,000 புள்ளி கட்டுற அளவுக்கு வந்துட்டாங்க அவங்க. அந்த ஜென்ரேஷன் நாங்களும் கண்ணில் பார்த்துருக்கோம். அந்த ஜென்ரேஷன் வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா 1960 என்னங்க 1960 15,000 புள்ளி, எங்கள் பாட்டியெல்லாம் 15,000 புள்ளி 1.5 நாளில் அசால்ட்டாக கட்டுவாங்க. ஏன்னா எங்கள் அம்மா அப்படி தான், எங்கள் அம்மா கட்டுனது 3 நாள் ஆகும். இப்போ என் மிஸ்ஸஸ் வந்துட்டு 10,000 புள்ளி கட்டுறதுக்கு 1 வாரம் ஆகுது. ஏன்னா இப்போ அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் பயிற்சியில் 1 வாரம், இன்னும் போக போக இன்னும் ஒரு 5 வருஷத்தில் அவங்க கொஞ்சம் வேகமாக வருவாங்க. இந்த ஒரு சேலையுடைய மவுஸ் ஜாஸ்தியாகி நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களால் வந்துட்டு அந்த காலத்தில் ஒரு 1960லேருந்து 75 வரைக்கும் 80 வரைக்கும் எடுத்திங்கன்னா 3,000 பேர் 4,000 5,000 பேர் வந்திருக்காங்க. அதுக்கு வந்துட்டு லட்சக்கணக்கான மக்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ எங்கள் பாட்டிலாம் இது கட்டியே வந்து நிலம்பலம் வாங்கியிருக்காங்க. சில பேர் பங்களா கட்டி வச்சுருக்காங்க, நிறைய நகை நட்டு சேர்த்து வச்சுருக்காங்க. அப்போது ஒரு சேலை முடித்தோம்னா 4 அரைனா 8 தான் தருவாங்களாம். 8 வாங்கிட்டாங்கன்னா அவங்க பெரிய ஒரு இன்றைக்கி ஒரு 4 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குற மாதிரி அந்த காலத்தில் வந்துட்டு. ஸோ சேமிப்பு எப்படி பண்ணணும், இந்த புடவையுடைய மவுஸ் என்ன தெய்வீக தன்மையோடு இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க பேசும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இவங்க கட்டினாங்க பாருங்கள், கும்பலாக உட்காந்து ஒரு 5-6 பேர் சேர்ந்து கட்டினாங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஆண்டவனுடைய ஒரு பாடல் இவங்க கந்த சஷ்டி கவசம் ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடிட்டே கட்டுவாங்க. தனியாக உட்காந்து பாட்டும்போது ராம் ராம் சொல்லுவாங்க, சிவசிவனை கட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு அவங்க இஷ்ட தெய்வத்தை வந்து மனசில் வச்சு இது கட்டிகிட்டே வருவாங்க. இந்த புடவைக்கு ஒரு தெய்வீக தன்மை. அதே மாதிரி தறி அடிக்கும்போது நமச்சிவாயா நாராயணா அப்படி தான் பண்ணுவாங்களாம் அந்த காலத்தில். நாங்கள் வந்து கேட்கல, இப்போ எல்லாமே சூரியன் எஃப்எம் அந்த எஃப்எம் பாட்டு தான் கேட்டு இது பண்ணுறாங்க. பட் அந்த காலத்தில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எங்கள் முன்னோர்கள் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு புடவை நெசவுக்கும் அந்த ஆண்டவனுடைய பிரார்த்தனையோடு அந்த நாமத்தோடு நெசவு பண்ணிட்டு வர்றாங்க. இதே மாதிரி இங்கே கட்டும்போது கை நாட்டு முடித்து போடும்போது அந்த ஆண்டவனுடைய பேரை சொல்லி வைக்கும்போது அந்த புடவை யாருக்கு போகுதோ அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த மாதிரி எங்கள் ஐதீகம், எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா, எங்கள் அப்பாலாம் சொல்லி கொடுத்த ஐதீகம். ஸோ ஒரு காலத்தில் என்ன ஆச்சு, நல்ல வேகமாக கட்டினவங்க நாகரிக வளர்ச்சியில் நாங்களே இது என்னடா இது கட்டுறதுன்ட்டு மெழுகு புள்ளியில் இறங்கணும். இது ஒரு சேலை கட்டி முடிகிறதுக்கு இன்றைக்கி 20 நாள் ஆகுதுன்னா இந்த மெழுகு புள்ளி, இந்த சேலையை காமிக்கிறேன், மெழுகு புள்ளி சேலை. இது கை முடிச்சு புள்ளிங்க. இப்போ நான் சொல்கிறது இது கை முடிச்சு புள்ளி, கையில் வந்து முடிச்சு போடுறேன். இந்த புடவையில் வந்து பார்க்கும்போது ஒரு 10,000 புள்ளி 12,000 புள்ளி இருக்குது இந்த புடவையில். இது மழை பெய்கிற மாதிரி கட்டியிருக்காங்க. இன்றைய கால நாகரிக அந்த பசங்க, இந்த காலேஜ் பசங்க வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மழை பெய்யும்போது கொடை பிடிச்சிருக்க மாதிரி இது பண்ணியிருக்காங்க. இந்த புடவை வந்து மெழுகு புள்ளியில் அடிச்சிருக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு ஆள் வந்துட்டு குறைந்தபட்சம் 25 சேலை முடிச்சிருவார், பிரிண்ட் பண்ணி முடிச்சிருவார். இந்த புடவை ரெடி ஆகுறதுக்கு குறைந்தபட்சம் 20 நாள் ஆகுது. என்ன இப்போ கூடது இப்போ வேகமாக பண்ணோம்னா 10 நாளில் முடிக்கிறாங்க, 7 நாளில் முடிக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்பீடு பொறுத்து அதெல்லாம். மெழுகு புள்ளிலாம் 25 புடவை ஒரு நாளைக்கு முடியுது. இது வந்துட்டு இந்த மாதிரி ஆகுது, லேட் ஆகுதுன்ட்டு இப்படி வர அப்போ அந்த காலத்தில் நாங்கள் வந்து இயற்கை சாயம் தான் போட்டுகிட்டே இருந்தோம். இயற்கை சாயம் போட்டோம், அதோடைய ப்ராசஸ் தனி. இது கலர் வந்து இயற்கை சாயத்துலேருந்து செயற்கை சாயம் கலர் பார்த்தோன்னா ஐ கேட்சிங் நல்லாயிருக்கும். உடனே நம்ம வந்து பார்க்கணும்ட்டு இருக்கும். அதே நேரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு 100 புடவை வந்துட்டு கெமிக்கல் டைங் பண்ணிடலாம். இதே இயற்கை சாயம் போடணும்னா ஒரு புடவைக்கு 3 மணி நேரம் டைம் எடுப்போம், சாயம் ப்ராசஸ் பண்ணது மட்டும். அப்புறம் வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த செலவு பண்ணுறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு 3 நாள் 4 நாள் ஆகும். ஸோ சேலை சாயம் போட்டு வெளியே வரணும்னா 10 நாள், 1 வாரம், குறைந்தது 1 வாரம் ஆகிடும். நான் அந்த ப்ராசஸ் தான் உங்களுக்கு அப்புறம் விலாவாரி எடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு.
ஸோ இந்த மாதிரி கட்டிகிட்டே இருக்கிறது கொஞ்சம் ஜென்ரேஷன் கேப்பில் என்ன ஆச்சுன்னா எல்லாருமே அந்த மெழுகு பிரிண்டில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கு மேலே ஸ்கிரீனில் போயிட்டாங்க. இது குறைஞ்சிட்டே வந்துச்சு. அப்போது என்னடா இது இப்படியே போனால் நாளைக்கு இந்த தொழில் எப்படி இருக்கும், முன்னோர்கள் சொல்லி கொடுத்ததெல்லாம் என்ன ஆக போகுது. அப்போ எங்களுக்கு பெரியவங்க புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எது மறந்தாலும் சாப்பாடு கூட மறந்துடலாம், பட் செய்கிற தொழிலை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லும்போது ரொம்ப யோசனை பண்ணி அந்த பின்னையை இது ரிவைவல் பண்ணி மறுமலர்ச்சி கொண்டாந்துட்டோம். அந்த சுங்குடியை பின்னையும் கொண்டாந்துட்டோம். இன்றைக்கி மதுரையில் பார்த்தோம்னா ஒரு 50 பேர் பண்ணிகிட்டே இருக்காங்க இன்றைக்கி. பட் அந்த கொரோனானாலும் அவங்களோட மூவ் பண்ண முடியலை. நாங்களும் ஃப்ரீயாக கூட சொல்லித்தர்றோம். அந்த பிலோ பாவர்ட்டி விடோஸ் அவங்களுக்கு எல்லாமே சில பேருக்கு முடியல, கை கால் ஊனமாக இருக்கும், கால் ஊனமாக இருந்துச்சுன்னா கை நல்லா இருக்கும். ஸோ அவங்களுக்கும் போய் நாங்கள் பணமும் கொடுத்து அவங்களுக்கு சொல்லி தந்துகிட்டே இருக்கோம். ஏன்னா ஆண்டவன் அந்த பிராப்தம் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஒரு பக்கம் வர்ற வருமானத்தில் பாதி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு நாங்கள் சர்வ் பண்ணுறோம். வர்ற வருமானம் எப்படின்னா இன்றைக்கி இந்தியா முழுக்க நிஃப்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட் வர்றாங்க. இப்போ ஆர்ட்ஸ் காலேஜ்லேயும் ஃபேஷன் டெக்னாலஜின்னு கோர்ஸ் வந்ததில் நிறைய படிக்க வர்றாங்க, அப்ராட்லேருந்து படிக்க வர்றாங்க. இங்கேயே வச்சு நாங்கள் கிளாஸ் எடுத்துகிட்டு சொல்லி தந்துட்டு இது பண்ணுறப்போ அந்த வருமானத்தில் இவங்களுக்கு கொஞ்சம் செலவு பண்ணி நாங்கள் சொல்லித்தரதில் எங்களுக்கு ஒரு மன திருப்தி. இப்போ நான் இயற்கை சாயம் எப்படி பண்ணுறோன்ட்டு சிம்பிளாக ஒரு டெமோ மாதிரி, டெமோ இல்லை, உங்களுக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் என்ன சேர்க்குறோம்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பூந்தி கொட்டைங்க இது உடச்சி தண்ணியில் ஊற போட்டோம்னா 3ஆவது நாள் டெய்லி ஒரு நாளைக்கு காலைல மாலைல பிசைஞ்சு விட்டுட்டு இது பண்ணோம்னா 4ஆவது 5ஆவது நாள் சோப்பிங் மாதிரி ஆகிடுங்க. இந்த சோப்பிங் எது பண்ணுறாங்கன்னா ஷாம்புக்கு போகுது. அந்த ஜுவல்லரி ஷாப்லலாம் இது வச்சுருப்பாங்க. அந்த கொலுசு இது பண்ணுறது, ஜுவல்லரிஸ் இது பாலிஷ் பண்ணுறதுக்கு இதுதான் யூஸ் பண்ணுறாங்க பூந்தி கொட்டை. இது எந்த ஒரு பாதிப்பு சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. ஸோ இது நம்ம விவசாயிக்கிட்டேருந்து வாங்கிட்டு வர்றோம். இது பூந்தி கொட்டை சலவைக்கு இதான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மதர் டையிங், நம்ம இயற்கை சாயம்னா முக்கியமாக இந்த கடுக்காய் இல்லாமல் எதுவும் நடக்காது. கடுக்காய் இது நம்ம பார்த்திங்கன்னா வைத்தியத்துக்கு நிறைய பண்ணுறாங்க. பல்வலி, வவுத்து வலி எல்லாத்துக்குமே கடுக்காய் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் நாங்கள் சாயத்துக்கு யூஸ் பண்ணுறோம். வேணும்னா உங்களுக்கு கூட கிளாஸில் ஒரு கிளாஸ் தரேன், நீங்கள் சாப்பிட்டு கூட பாருங்கள், உடம்புக்கு நல்லாயிருக்கும். கடுக்காய் நாங்கள் தூள் பண்ணி வச்சுருவோம். இந்த மாதிரி தூள் பண்ணி வச்சுருவோம். இதுதான் சாயத்துக்கு போடுறோம். மதர் டைங் இதுதான். கடுக்காய் போட்டு பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் இல்லாமல் வேணும்னா அது கடுக்காய்க்கு மேலே ஏதாச்சும் ஆட் பண்ணுவோம். இது வெட்டிவேர், இது ஒரு சாயம். மஞ்சிஷ்டம் இது ஒரு கலர் வரும். கடுக்காயோட இது போட்டால் இது ஒரு கலர் வரும். கடுக்காய் இல்லாமல் இது போட்டோம்னா மஞ்சட்டின்னு சொல்லுவாங்க, இது ஒரு கலர் வரும். இது ஃபலாஸ்பூ மத்திய பிரதேசத்துலேருந்து வருது, மத்திய பிரதேசத்துலேருந்து வருதுங்க. இது ஒரு கலர் வரும். ஃபலாஸ் ஃப்ளவர் அதே மாதிரி கடுக்காய் பூவிலேருந்து ஒரு கலர் வரும். வெளியே பார்த்துருப்பீங்க துளசி மடம். நாங்கள் சாமி கும்பிட்றதும் சரி 4 தொட்டி இருக்குது. 2 தொட்டி சாமிக்கும் 2 தொட்டி சாயத்துக்கும் வச்சுருப்போம். துளசி, வேப்ப இலை, அப்புறம் கரிசலாங்கண்ணி கீரை, ஃபலாஸ் கீரை எல்லாமே சாயத்துக்கு வரும். அப்புறம் அந்த கொய்யா செடிக்கும் வேப்ப மரம், துளசி அது ஒரு கலர் கொண்டு வருவோம். எலுமிச்சை செடியிலேருந்து வர அந்த இலை அதுக்கு ஒரு கலரில் கொண்டாடுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு செடியிலேருந்து ஒவ்வொரு கலர். ஆலை இலை, அரச இலை எல்லாமே அந்த பட்டை இலையெல்லாம் சேர்த்து கலரில் தான் கொண்டாடுவோம். ஸோ முழுக்க இயற்கைங்க. இதில் உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. நீங்கள் ஸ்மெல் பண்ணிங்கன்னா கூட நல்லா ஒன்றும் இல்லை. இந்த வெயில் காலத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம், சட்டை போடுவோம், டை பண்ணுவோம், சட்டை கிளாத் டை பண்ணுவோம். வெங்காயத்தோல், வேப்ப இலையும் நம்ம துளசி போட்டு டை பண்ணி அந்த சட்டையை அந்த மே மாதம் அந்த என்ன சொல்லுவோம், சித்திரை மாதம் வெயில் தாங்க முடியாதுன்னு சொல்லுவோம். அந்த வெயிலில் 12 உச்சி வெயிலில் நம்ம அந்த சட்டையை போட்டு போனோம்னா, டூ வீலர்லையோ நடந்து போனோம்னா கூட இந்த கக்கத்துலேருந்து நமக்கு அந்த ஃபீலிங் தெரியும். எவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும்னா அந்த வெயிலே நமக்கு தெரியாது. அவ்வளோ நல்லா இருக்கும் இயற்கைக்கு. அதான் அவங்க சொல்லுவாங்க, இந்த புஸ்தகத்துலேயே நான் ஒரு சில இடத்துல குறிப்பிட்டே இருக்கேன். அந்த இயற்கை சாயத்தினுடைய மகத்துவம் என்னன்ட்டு சொல்லிட்டே இருக்கேன். சுங்குடியுடைய யூனிக் என்ன, சுங்குடிய நன்மை என்ன, ஏன் சுங்குடி விரும்புகிறாங்க, இதோடைய மகத்துவம் என்னன்னு சொல்கிறதுல இயற்கையை நான் கொண்டாந்து காமிச்சே இருக்கேன். ஏன்னா ஒரு காலத்தில் முத இயற்கை சாயம் தான் போட்டிருக்கோம், அப்புறம் தான் செயற்கை சாயத்துக்கு வந்திருக்குது. ஸோ இயற்கை சாயத்துக்கு நாங்கள் இதுதான் பண்ணுறோம்.
கடைசியில் அலசும் போது என்ன பண்ணோம்னா பின்னைய வந்துட்டு அந்த பூந்தி கொட்டையை வச்சு நல்லா ஹீட் பண்ணி அந்த துணியை அலசி காய போட்டால் நிழலில் காய போட்டோம்னா சாயம் வந்துட்டு 80% நல்லா இருக்கும். 20%க்கு 100% யாரையும் தர முடியாது. இயற்கை காலைல சூரியன் வருது, சாயந்தரம் வந்து மறைஞ்சிருது. அதே மாதிரி இயற்கைக்கு அவ்வளோதான். ஒரு புடவைன்னு எடுத்தோம்னா 2 வருஷத்துக்கு வந்து சாயம் போகாமல் பார்த்துக்கிற மாதிரி நாங்கள் வந்துட்டு இது பண்ணுறோம். ஆனால் அதிலே நாங்கள் வந்து செயற்கை சேர்த்தோம்னா கலர் நிற்கும். பட் அந்த தப்பு பண்ணிடக்கூடாது, இயற்கையோடு தான் இருக்கணும்ன்ட்டு அந்த ஒரு வைராக்கியத்தோடு தான் இருக்கும். இது இப்போ நம்ம மதுரையிலேருந்து பார்த்தோம்னா இப்போ என் மிஸ்ஸஸ் வந்து 5 பேர் சேர்ந்து இது தனியாக வந்துட்டு ஆத்தென்டிக் மதுரை சுங்குடின்ட்டு பண்ணுறாங்க. நான் வந்துட்டு சாகம்பரி கிராஃப்ட்டுன்ட்டு நான் வந்து நடத்திட்டே இருக்கேன். அதிலே வந்து கோர்ஸும் நடத்துகிறேன், சேல்ஸும் நடந்துகிட்டே இருக்குது. நல்ல ஒரு இப்போ மரியாதையாக ஒரு அது என்ன சொல்கிறதுன்னா நல்ல வார்த்தை வந்துட்டு விரும்பி கட்டுறாங்க, கேட்குறாங்க. டெய்லி ஒரு 10 ஃபோன் ஆச்சும் வரும், ஏதோ தர்றோம், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணி தந்துகிட்டே இருக்கோம். ஸோ இது சுங்குடியுடைய மதுரை சுங்குடிய மகத்தமான ஒரு பதிவு நான் உங்கள்கிட்ட பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. இப்போது எங்களுக்கு ஒரு முக்கியமான நான் என்ன சொல்கிறேன்னாங்க, நாங்கள் எதிர்பார்க்காத ஒன்று நடந்திருக்குன்னா 2005 வருஷம் இந்த சுங்குடிக்கு புவிசார் குறியீட்டுன்னு கிடச்சிருக்குங்க. நானும் என்னுடைய பேரில் நான் வாங்கி வச்சிட்டேன் புவிசார் குறியீட்டு நண்பா. அதுக்கு வந்துட்டு 2001 நாங்கள் கஷ்டப்பட்டோம். இந்த பழைய ஃபோட்டோஸ், பழைய ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுத்து சேகரித்து அங்கே கொடுத்து வாங்கியிருக்கோம். சவுத் இந்தியன் ஃபோக்லோர்ஸுக்கு என்னுடைய வந்து மனமார நன்றி. நீங்கள் இது நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய இந்த மாதிரி அந்த நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், புவிசார் குறியீட்டுன்னு எடுத்துருக்கீங்க, அதெல்லாம் நிறைய எடுத்து இந்த உலகத்துக்கு நீங்கள் காமிக்கணும். ஒரு உன்னதமான ஒரு சேவை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த உலகத்துக்கு முக்கியமான ஒரு சேவை பண்ணுறீங்கன்னா அந்த புவிசார் குறியீட்டு வாங்கின ஒரு கலையை நீங்கள் வந்துட்டு உலகத்துக்கு நீங்கள் காமிக்கிறதுனால உங்களுக்கு ஆண்டவன் எல்லாம் நல்லா வளமும் கொடுப்பாருன்ட்டு நான் என்னுடைய ஆசீர்வாதத்தோடு என்னுடைய இந்த உரையை பதிவை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.